ஞானந்தெல்லாம் ரொம்ப கடினம். அதனாலதான் மக்கள் வந்து திரும்ப மாட்டாங்க. மக்களை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பரிகாரம் சொன்னா எதை செஞ்சுக்கணும். காக்கா குளியல்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. காக்கா குளியல்னா இப்ப டபர்னு மொழிகிட்டு ஓடியாந்தாரு. இதான் போய் காக்கா குளியல். அந்த மாதிரி நீங்க 2 விளக்க வச்சு கொளுத்தி விடுங்க. அங்க கொளுத்தி விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதை போய் வேகமா கொளுத்திட்டு வருவான். நீங்க ஒரு 12 வருஷம் தவம் பண்ணிட்டே இருங்கன்னா எவனாவது வருவானா? 12 வருஷம் தவம் பண்ணுங்க, 13வது வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு பார்க்கலாம்னு நான் சொல்லிடுறேன்னு எவன் இந்த பக்கம் வருவான்? வாத்தியார் மாதிரி யாராவது 2 பேர் வருவாங்க. வாழ்க்கையே கசப்பு தாங்க. புரியுங்களா? சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னத்தை நீங்க வந்து ஒரு போதனைங்கிறது இதெல்லாம் நான் சொல்லுவாங்கல்ல, நல்லதை செய்யணும், நல்லதை சொல்லணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு இறப்பை சந்திச்சிருவோம். மனிதன் ஒரு கொடூரமான வாழ்க்கையை சந்திச்சு இதுல இருந்து கொஞ்சம் தற்காத்து கொள்றதுக்காக இந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளும். என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க. திருச்செந்தூருக்கு நீங்க யாருமே போக வேண்டாம். கூட்டம் ஒருத்தர் கூட போக வேண்டாம். திருச்செந்தூர் கோயில் என்ன அழிச்சிருமா, இல்ல கீழே போயிருமா, இல்ல முருகன் உட்காந்து அழுவாரா, இல்ல அந்த கடையிலே உட்காந்து அழுவுமா, என்ன இல்ல நீங்க செத்து போயிருக்கீங்களா திருச்செந்தூர் போகணும்? இல்லைங்க. நீங்களா நம்மளா ஒரு ஒரு வேலையை பார்த்து உட்காந்து அது ஒரு அறிந்து செய்யணும். நம்ம வந்து ஒரு விஷயத்த எதுக்கு சொல்றோம்? விளம்பர நோக்கத்தோடய சொல்றோம். ஒரு சனீஸ்வரனுடைய இது வந்துடக்கூடாது. இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி இதெல்லாம் போட்டு அதை ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து இந்த தண்ணி அதை பண்ணி அந்த உலகம், அந்த நாடு முன்னேறணும்.